தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இயங்கவில்லை. மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையர் மீது செல்வ பெருந்தகை கடும் தாக்கும். 400 முறை வந்தாலும் தமிழகத்தில் பாஜக பருப்பு வேகாது என செல்வ பெருந்தகை விளாசினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மாநிலங்களவை தேர்தல் முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது குறித்து விமர்சித்த செல்வ பெருந்தகை, தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இயங்கவில்லை என்றும் அது யாரால் இயக்கப்படுகிறது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று குற்றம் சாட்டினார். மேலிட உத்தரவுப்படியே தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குறிப்பிட்டவர், ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் ஏற்கனவே கூறியது போல ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினார். தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டால் மட்டுமே அதன் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். திமுகவிடமிருந்து மாநிலங்களவை இடங்கள் கோரப்படுமா என்பது குறித்த கேள்விக்கு கட்சி தலைமை எடுக்கும் முடிவே இறுதியானது என்று பதிலளித்தார். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் தமிழக வருகையை குறித்து பேசிய அவர், தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற பயத்தின் காரணமாக அவர்கள் அடிக்கடி வருகின்றனர். பாஜக மற்றும் RSS சித்தாந்தங்கள் இங்கு எடுபடாது என்றும், பாஜகவின் கொள்கைகளை நிறைவேற்ற துடிப்பதாகவும், இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்த செல்வ பெருந்தகை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அவர் மறந்துவிடக் கூடாது என்றார். அச்சம்பவத்தில் தொடர்புடைய அதிமுகவினர் யார், அவர்கள் வகித்த பதவிகள் என்ன என்பது குறித்து விளக்கமளித்துவிட்டு அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களை பற்றி பேச வேண்டும் என்றும் கூறினார். 400 முறை வந்தாலும் தமிழகத்தில் பாஜக பருப்பு வேகாது என்றும் மோடி அமித்ஷா வருகை குறித்து விளாசி பேசினார். அவங்களை வழக்கு தொடர்ந்து அதற்குரிய தண்டனையை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க டெல்லியில் ராம்லீலா மைதானில். அதுதான் அவர்களுக்கு பதில். ஆகவே தேர்தல் ஆணையம் திறந்த மனதுடன் டிரான்ஸ்பரன்சி எலெக்ஷன் கமிஷன் அப்படி செயல்பட வேண்டும். அதுதான் எதிர்பார்க்குறாங்க நாட்டு மக்கள். இல்லைன்னா நாட்டு மக்கள் நம்பிக்கை போயிடும். திமுக விடும் ராஜ்யசபா அது சரி, நான் எலெக்ஷன் பர்வியூ அவர் ஹைகமாண்ட் AICC அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதான். ஓகே, ரைட், தேங்க்யூ. கூட்டணி கட்சிகள் முயற்சி பண்றாங்க அப்படின்றதான் ராஜ்யசபா சீட்டுக்காக ஆல்ரெடி ஹைகமாண்ட் பேசியிருக்காங்களா, எப்படி இருக்கு? ஏன்னா ஈரோடு கிழக்கு நீங்க ஆல்ரெடி விட்டு கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே. அந்த நல்ல செய்தி வரும்போது உங்ககிட்ட பகிர்ந்துருக்கோம். உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் எங்கே போகிறோம்? 4வது தூண் நீங்கள் தான். உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. 3 தூண் இருக்கும். உங்கள் தூண் இல்லைன்னா கீழே விழுந்துடும். அதனால் உங்ககிட்ட சொல்லுவோம். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் தொடங்கும். உங்ககிட்ட சொல்லாமல் தொடங்க மாட்டோம். 22ஆம் தேதி நடக்குமா சார்? அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் நம்புங்க. பிரதமரும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழகம் அடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க தலைமையில இருந்து யாரெல்லாம் அடுத்து வர போறாங்க? ராகுல் காந்தி சார் வரதுக்கு வாய்ப்பு? மோடி அவர்களுக்கு அமித்ஷாவில் பயம் இருக்கு. ஏதாவது தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்ப முயற்சி பண்ணுறாங்க. 2 முறையில் 4 முறையில் 400 முறை வந்தாலும் அமித்ஷாவால் மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாடு மண் பாஜக RSS கூறிய மண் இல்லை. இது சமூக நீதிக்கான மண், விழிப்புணர்வு உள்ள மண். தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள். அவ்வளவு எளிதாக பிஜேபி ஏமாற்ற முடியாது. பிஜேபி கூட இருக்க அதிமுகவும் திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பிஜேபியுடைய அஜெண்டாஸ், பிஜேபியுடைய திட்டங்கள் நிறைவேற்ற முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. எது எதுமா என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி இதை பேசும்போது பொள்ளாச்சி சம்பவத்தை பேசிட்டு எல்லாத்தையும் பேசணும். பொள்ளாச்சியில் என்ன நடந்தது, பொள்ளாச்சியில் பெண்கள் எப்படி வன்புணர்வுக்கு ஆளானாங்க, இது செய்தது யார், எத்தனை அதிமுக காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க, அவர்கள் என்ன பொறுப்பில் இருந்தாங்க, இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு, பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லிட்டு, வாச்சாத்தி சம்பவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசணும். ஓகே, தனிப்பட்ட முறை. வேணுகோபால் சார் ஏன் வர்றாரு? இந்த கமிட்டி சேர்மன் கிரீஷ் சோடங்கர்ஜி இவர் தலைமையில் நாங்கள் பேசுவோம். ஓகே, தேவையே இல்லைங்க, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. விடுங்க. ஓகே, தேங்க்யூ.